பாணிக்கு எனக்கு வடக்க சுடுகாடு, பாணிக்கு எனக்கு வடக்க சுடுகாடு. கஷ்டத்தை நினச்சி நானும் பாடுவேன். மற்றவங்களுடைய கஷ்டத்தை நினச்சி நான் பாடுறதுனால எனக்கு கொஞ்சம் அதே மாதிரி நான் ஒப்பாரி பாடுறேன்னா எல்லாரும் ஜனமும் உட்காந்து கேட்பாங்க. ப்ளூ மவுண்டன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த நேர்காணலில் நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்பராஜ் அப்படிங்கிற ஒரு ஒப்பாரி பாடல் கலைஞரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டு இந்த ஒப்பாரி பாடல் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வணக்கம், உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் செஞ்சுக்கிங்களேன். வணக்கம், என் பேர் இன்பராஜ். நான் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் திருமலை கிராமத்தில் இருந்து வரேன். நான் ஒரு ஒப்பாரி சிங்கர். நான் நிறைய இடங்கள் காணாலெலாம் போய் பாடுவேன். நிறைய ட்ரம்ஸ் இதெல்லாம் போயிட்டு நான் ஒப்பாரி பாடுவேன். நீங்கள் ஒரு ஒப்பாரி பாடல் கலைஞர். இன்னைக்கு நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு இந்த ஒப்பாரி பாடல் அப்படின்னாலே என்னன்னு தெரியாது. அவங்களுக்காக ஒரு பாடலை சில வரிகள் பாடி காணிங்களேன். பாணிக்கு எனக்கு வடக்க சுடுகாடு, பாணிக்கு எனக்கு வடக்க சுடுகாடு. என்ன வளர்த்தெடுத்த அப்பா, இன்னைக்கு எனக்கு வாழை மரம் அத்தாச்சி. அப்பா இன்னைக்கு எனக்கு வடக்க சுடுகாடு, என்ன பாசமா வளர்த்தெடுத்த அப்பா, இன்னைக்கு எனக்கு வடக்க சுடுகாடு. என்ன வளர்த்து எடுத்தப்பா, நீக்கு எனக்கு வாழை மரத்தாச்சி. அப்பா நீக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லாமே, அப்பா நீக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லாமே. என்ன வளர்த்து எடுத்த அப்பா, நீக்கு நீங்க வானுலகம் போறீங்களா? அப்பா நீக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லாமே, அப்பா நீக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லாமே. என்ன வளர்த்து எடுத்த அப்பா, இன்னைக்கு நீங்க வானுலகம் போறீங்களா? அப்பா நீக்கு எனக்கு தெற்க சுடுகாடு, அப்பா நீங்க எனக்கு தெற்க சுடுகாடு. என்ன பாசமா வளர்த்தெடுத்த அப்பா, நீங்க எனக்கு தென்னை மரத்தாச்சி. அப்பா நீங்க எனக்கு தெற்க சுடுகாடு, அப்பா நீங்க எனக்கு தெற்க சுடுகாடு. என்ன பாசமா வளர்த்தெடுத்த அப்பா, நீக்கு எனக்கு தென்னை மரத்தாச்சி. அப்பா நீக்கு ஒரு தெய்வ வார்த்தை சொல்லாமே, அப்பா நீக்கு ஒரு தெய்வ வார்த்தை சொல்லாமே. என்ன வளர்த்தெடுத்த அப்பா, நீக்கு நீங்க தெய்வலோகம் போறீங்களா? அப்பா நீக்கு ஒரு தெய்வ வார்த்தை சொல்லாமே. என்ன வளர்த்தெடுத்த அப்பா, நீக்கு நீங்க தெய்வலோகம் போறீங்களா? அப்பா நீக்கு எனக்கு தங்க ஜரிக சட்டி, அப்பா நீக்கு உனக்கு தங்க ஜரிக சட்டி. நீ வளர்த்தெடுத்த பொண்ணுக்கு தனி கம்பாய் கரிசி. அப்பா நீக்கு எனக்கு தங்க. ஒப்பாரி பாடல்கள் இன்னைக்கு நவீன உலகத்தில் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்களுக்கான வருமானங்கள் கிடைக்க மாதிரி இருக்குதா? ஒரு இடத்துல நீங்கள் பாட போனீங்கன்னா எவ்வளோ நேரம் தொடர்ந்து பாடுறது மாதிரியான சூழல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக இருக்குதுண்ணா. எல்லா இடத்துலையும் எனக்கு நல்ல வாய்ப்பு தராங்க. நிறைய இரங்கல் வீட்டில், நிறைய டெத் வீட்டில், நிறைய இடத்துல எனக்கு நல்ல வாய்ப்பு தராங்க. நிறைய இடத்துலையும் பாடுறேன். எல்லா இடத்துக்கும் என்னை இந்த ஒரு ஒப்பாரினால எல்லா இடத்துலையும் என்னை தெரியுது. ஒரு 2 ஹவர் ஒரு 3 ஹவர் பாடுவேன். நின்று ஆளுங்க என்னை கேட்குறவங்க பொறுத்து.
நீங்கள் ஒரு ஒப்பாரி பாடலாக பாட போகிறீங்க அப்படின்னா அது ஒரு துக்க நிகழ்வாக தான் கண்டிப்பாக இருக்கும். உங்களை சுற்றி நிறைய பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுக்கு மத்தியில் தான் நீங்கள் பாடுவீங்க. அப்போ உங்களோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். என்னுடைய என்னுடைய கஷ்டத்தை நினச்சி நானும் பாடுவேன். மற்றவங்களுடைய கஷ்டத்தை நினச்சி நான் பாடுறதுனால எனக்கு கொஞ்சம் மற்றவங்களுடைய கஷ்டங்களை சொல்லி பாடுறதுனால எனக்கு ஒரு மனசு ஒரு ஆறுதலாக இருக்குது. என்னுடைய கஷ்டமும் அதில் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது மனசு. நீங்கள் ஒப்பாரி பாடல் கலைஞர், உங்களுக்கான அங்கீகாரம், அதாவது உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் உங்களை அங்கீகரிக்கிறாங்களா, அல்லது உங்களை சுற்றி இருக்கிற சமூகம் அங்கீகரிக்குதா, இதில் கிடைக்கிற வருமானம் உங்கள் குடும்பம் நடத்துவதற்கான வாய்ப்பு அமையுதா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். நான் ஒப்பாரி பாடுவேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா கேட்பாங்க, என்னை விரும்பி கூப்பிடுவானுங்க. அதேமாரி நான் ஒப்பாரி பாடுறேன்னா எல்லாரும் ஜனமும் உட்காந்து கேட்பாங்க. நிறைய சிலர் கேட்க மாட்டாங்க, இவன் என்ன பாடுறான், இங்கேயே நம்ம நின்று கேட்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய சில இடத்துலலாம் என்னை நான் ஒப்பாரி பாடுறதுக்குன்னே என்னை உட்காந்து கேட்பாங்க என் பாட்டுனாலே. இந்த நேர்காணலை பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு நீங்கள் உங்களோட சைட்லேருந்து ஏதாவது சொல்ல வரும்னா நீங்கள் சொல்லுங்கள். எப்பவுமே இந்த கலையை மட்டும் நாங்கள் இந்த கலையை நம்பி தான் நாங்களும் இருக்கோம். நாங்கள் ஒப்பாரி பாடுறோம், நிறைய இடத்துல எங்களை மதிக்க மாட்டாங்க. எங்களை மதித்து கொஞ்சம் இந்த ஒப்பாரி கலைக்கு நல்ல சான்ஸ் கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. நன்றி. இவ்வளவு நேரமும் இன்பராஜ் அப்படிங்கிறவரோட நேர்காணல் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவர் ஒரு ஒப்பாரி கலைஞர். அவர் நிறைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி மற்றும் ஒரு நேர்காணலை நம்ம சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.